நம்ம பிள்ளைகளுக்கு எப்பவும் அடிச்சுவடுகளை காட்டி கொடுக்கணும்னு, பிள்ளைகளுக்கு அடிச்சுவடுகளை காட்டி கொடுக்கணும். இன்னைக்கு அப்பா அம்மா நல்லா இருக்கிறோம், நல்ல கார்ல போறோம், நல்ல சாப்பிடுறோம், நல்ல வீட்டுல தங்கி இருக்கிறோம். ஆனா கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தா உணவுக்கு வழி இல்லாத நாட்கள் உண்டு, கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு, வீதிகளில் தங்கி இருந்த நாட்கள் உண்டு, கைவிடப்பட்டு இருந்த நாட்கள் உண்டு. ஆனா சாத்தான் எதை இடிக்கிறான் பாத்தீங்களா? அடுத்த தலைமுறை அடிச்சுவடுகளை பார்த்து பின்பற்ற கூடாது. ஆனா அவன் என்ன பண்றான் பாத்தீங்களா? எனக்கெல்லாம் அப்பா அம்மாவா, அது அவங்க தலையெழுத்து, அது அவங்க தலையெழுத்து, அப்படித்தான் வாழணுங்கிறது அவங்க. நான் ஒரு புது ரூட், எனக்கு சினிமா நடிகர் ஒருத்தர் வச்சிருக்கிறேன், அவன் தான் ரூட்டு. கிறிஸ்தவத்திலேயே ஒருத்தர் தடாபுடால்னு இருக்கும், எனக்கு அவன் தான் ரூட்டு. புது ரூட்டு, விளங்காத ரூட்டு. பிள்ளைகள்லாம் கவனிக்கணும். தாய் தகப்பன் அழைத்து உட்கார வச்சு குடும்பம், காரியம், சூழ்நிலைகளை சொல்லும் போது 2 காதையும் கொடுத்து கவனிக்கணும். என்ன, 2 காதையும் கொடுத்து வார்த்தைகளை கவனிக்கணும். அதுதான் தாய் தகப்பன் கடந்து வந்த அடிச்சுவடுகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. நமக்கெல்லாம் பூங்கா மேலதான் ஆசை, அடிச்சுவடுகளை நிறைய மறந்துடுறோம் பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். இந்த நாளில கர்த்தர் சொல்றாரு, சத்துரு கை வைக்கிறது 6வது அடிச்சுவடுகளை.